மக்களுக்காண்டி நான் மக்களாகிய நீங்கள் அப்படிங்கிற தத்துவம் எனக்கு சொல்ல தெரியல. மக்களுக்காண்டி என் உயிர் உள்ளவரை உங்களுக்கு நான் உழைப்பேன். அதாவது வாதம் சம்பந்தப்பட்டாலும் தீட்டு வந்துடும்டா. வாதத்துக்கு மருந்து வாங்கி தேய்ங்க. இந்த மருந்து வாங்கி தேய்ச்சனால வாதம் குணமாகாது, மறுவாதம் வரவிடாது. கையாளுக்கு சூழ்நிருக்கா அதை லூஸ் பண்ணி விட்டுலாம். இது மாதிரி என்னுடைய மருந்து புத்தகத்தை பாட்டி முடியுங்க. மறுவாதம் வரவிடாது. இளம்புலவாதமா என்ன தேய்ங்க, சூம்ப விடாது. ஆண்டிக்கப்பா என்ன தேய்ங்க, சூம்ப விடாது. புத்தகட்டு பாண்டி மூலிகையோட என்ன சிங்கம் நாடி சிவகங்கை மாவட்டம். ரெண்டாவது எலும்பு முடிவா இந்த மாதிரி முடிவை தாராளமாக நீ பார்க்கலாம். டோக்கன் முடியும் பார்க்க முடியும். 70 வயதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா மறுநாள் நான் மருந்து தயார் பண்ணி மக்களுக்கு நான் சேவை செய்யணும். அதனால் டோக்கன் நின்ற ஆளுக்கு கிடைக்குது. நின்ற ஆளு ரூம் போட்டு தங்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன நான் பெரிய ஆளுன்னு தான் நினைக்காதீங்க. நான் சாதாரண ஆள். 18 பேரில் என் கூட ஒரு ஆள், சித்தரில் ஒரு ஆள் என் கூட இருப்பாங்க. அவங்களோட வைத்தியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவு செய்து நீ யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அதே மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் என்னால் சாப்பாடு விட்டு பசியை அனுப்பி என்னால் அனுப்ப முடியும். ரூம் இல்லை அது இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க. வழியில் உங்களை மாதிரி எல்லாருமே வந்துக்கிட்டு இருந்தால் நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வாதம் தூக்கிட்டு வந்தோன்னா மருந்து வாங்கி தேய்ங்க, திருப்பி வந்து வாங்கிட்டு போங்க. அவங்களை தூக்கிட்டு வந்து அவங்களை சிரமப்படுத்தாதீங்க. நீங்கள் அங்கேருந்து வண்டி காசு 20 நேரம் 30 நேரம் போட்டு செலவழிக்கீங்க. மனசு வலிக்குது. அது செலவழிக்கிறதுனால தப்பு இல்லை. உடனே சரியாதுன்னா பரவாயில்ல. வாதம் வாதம் தான். இந்த மூளையில் உள்ள ப்ரெஷரு ரத்த ஓட்டம் சீரலைன்னா அந்த மாதிரி அடைச்சிடும். அவளுக்கு வாதம் வந்துடும். அதனால் வாதத்தால் யாரும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. மறுவாதம் வரவிடாமல் நான் பார்த்துக்கிறேன். என்னால் முடியும். 2 இந்த இளம்புலவாதம்னா வந்துட வேண்டாம். எண்ணெய் வாங்கிட்டீங்க. அதே மாதிரி அந்த ஆண்டிகேப்பு சின்ன பிள்ளையிலே இருக்க பிறப்பு இது எல்லாமே மருந்து வாங்கிட்டீங்க. தூக்கி வந்துட வேண்டாம். திருப்பி உங்களுக்கு தேவைன்னா என்னை வந்து பாருங்கள். நம்பர் போய் டோக்கன் பண்ணி வாங்க. சிங்கம் நாடி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாடி அப்படி விடுறதுக்காங்க. அப்படி வெளியில் உடனே காமி முடிஞ்ச ஏய் உதயத்துக்கு கூட அங்கேடா. டேய் வாடா. அதை அழிஞ்சிருக்கா அடே இது இருக்கோடா. என் தம்பி அன்பு தம்பி செந்தி எங்கள் அண்ணன் மையன் வந்து அந்த ஃபோன் ஸ்பான்சர் பண்ணேன். சந்தோஷப்படா. நீ பண்ண போதும்ப்படா. உங்களுக்கு மக்களுக்குள்ள நீ தூங்க விடல. சொல்லுங்கய்யா சொல்லுங்க. டேய் உட்காரியா வாயா ஓயம்னு சொல்கிறோம்னா நினைக்கப்படாது. சொல்லுங்க போனேன். எங்கள் சாமிக்குள்ள கணக்கு வாங்க சார் போங்க சார்லாம் சொல்ல முடியாது. என்னையை தேடி வர்றாள் ஈகோ போட்டி பொறாமை இந்த ஆள்லாம் வந்துட வேண்டாம். அதாவது என்னோட வந்து ஜெயிச்சுட்டு போகணுங்கிறாள் மட்டும்தான் வரணும். 2வது அகந்தாவதான் வேண்டாவதான் நான் பெரியாள் நீ பெரியாள்லாம் வர வேண்டாம். என் சாமி ஒத்துழைக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பார்த்து விட்ருக்கேன். தயவு செய்து யாருமே ஏழை மக்கள் என் மக்கள் என் உயிருக்கு வேண்டாம் மக்கள் அவங்களுக்கு நான் சேவை செய்யத்தான் காத்திருக்கேன். நான் வந்து பெரியாள் நீ பெரியாளுங்கிறதெல்லாம் ஓகே சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் கை வைப்பேன். அது எப்போ வைப்பேன் எப்படி வைப்பேன்னு என் சாமி சொல்லும் அப்போ வச்சுருக்கேன். அதனால் யாரும் தயவு செய்து என்னை தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி எங்கள் ஐயா இல்லைடா பெரியர் பையா அவங்க மாவட்டத்தே நான் டிஎம்கேல அவர் தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாடி ஜெயிச்சு மக்களை ஃபுல்லாக என்னை மாதிரி அவரும் ஜெயிச்சு சேவை செய்கிறாரு. அவருடைய மாவட்டம் தான். கூடிய விரைவில் உங்களை வந்து மழை தண்ணி இல்லாமல் சாப்பாடுக்கு பசி இல்லாமல் நான் எப்படி பண்ணணுமோ என் சாமி பண்ணி தந்துடும். அதோடய நீங்கள் பண்ணிக்கலாம். சிங்கம்னாரி சிவகங்கை மாவட்டம் சக்தி கோழிப்பண்ணை அருகில். எத்தனை வருஷத்துக்கு இடுப்பு பிரச்சனை? 10 வருஷமா. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கு? பரவாயில்ல. எத்தனை கட்டு போட்டிருக்கீங்க? ஒரு கட்டி தான் போட்டிருக்கீங்க. வந்து நான் கட்டி எவ்வளோ நேரம் ஆகுது? 1/4 மணி நேரம் ஆகும். இப்போ நான் வச்சதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது மாதிரி மக்களே சொல்கிறே கேளுங்க. இந்த மாதிரி பிரச்சனை நாள்பட்ட இடுப்பு வலி கை வலி கால் வலி இது எல்லாமே முடியாத பட்சத்துக்கு தான் கட்டு கட்டணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக எலும்போடையது கை தரிக்குது கால் தரிக்குது ஒரு எமர்ஜென்சி டோக்கன்லாம் இருக்கோ இல்லையோ அந்த எமர்ஜென்சியை பார்த்துட்டு நாங்களே கூப்பிட்டுருவோம். மற்றபடி நீங்கள் கட்டுக்கட்டுற ஆளாக இருந்தால் டோக்கனை புக் பண்ணி இந்த அம்மா எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் டோக்கன் புக் பண்ணி? ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சா? இன்னைக்கு தான் இந்த அம்மா என்னை பார்க்குது. என்னைய பார்த்ததுக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல நல்லா. இதுதான் கணக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பார்த்துக்கணும். ஒரு 2 வாட்டி வா. டோக்கனை எப்படின்னு பார்த்து நாளைக்கு கட்டுறதா இன்னைக்கு வந்து வாங்க சொல்லு. எந்த ஊர்மா? வெள்ளலூர் வரங்காமட்டி. சரிம்மா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாதம் தயவு செய்து சொல்கிறேன். இந்த மாதிரி வாதம்னா வீட்டில் அவங்கள உட்கார சொல்லிட்டு வீட்டில் இருக்க சொல்லிட்டு வீட்டாளுக வந்து என்ன வாங்கிட்டு போங்கய்யா? வீட்டாளுக வந்து மருந்து வாங்கிட்டு போங்க. புத்திரிக்கர் பாண்டி மூடி என்ன வாதம் குணமாகாது. அந்த மறுவாதத்தை வரவிடாது. இந்த நரம்பு மறுபடியும் இங்கே வந்துருச்சு அப்படின்னா மறுவாதம் வந்துடும். அந்த வாதத்தை தடுத்துறேன். இருக்கிறத வாதம் இருக்கும், மற்ற வாதம் வரவிடாது.
நான் ஒவ்வொரு வீடியோலையும் உண்மையை சொல்லி தான் போட்டிருக்கேன். மக்களே நீங்கள் வாங்க, நான் ஜரிவுன்னு போடலை, மறுவாதம் வரக்கூடாது. அதனால் அந்த மருந்தை தேய்ச்சிக்கிட்டு வீட்டாளுகளே தேய்ச்சி விடுங்க. கை சுருண்டு தான் கையை நிமித்து எடுத்து சுட்டி விடுங்க. 2 நேரம் தேய்ங்க, 3ஆம் நேரம் சுடுதண்ணில் குளிங்க. இந்த மாதிரி வாதம்லாம் தயவு செய்து வந்து எலும்பு முறிவு வைத்தியத்தை பார்க்கையில் நீங்கள் இடையில வந்து எங்களை ரொம்ப அந்த தொந்தரவு பண்ணுறீங்க. இந்த மருந்தை நான் தயார் பண்ணி கொடுக்கணும்னா வாதத்தால் வீட்டில் விட்டுருங்க, டச்சரில் தூக்கிட்டு வர்றாதீங்க. அன்றைக்கெல்லாம் ஒசூர் பெங்களூர் எல்லாமே டச்சரில் தூக்கிட்டு பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு போகிறதுக்கு எப்படியும் 20 நேரம் 30 நேரம். என் மருந்து வெறும் 600 ரூபா தான் பேசணும். அந்த 600 ரூபாய்க்கு என் மக்களுக்கு என் ஜாமி சொல்லிட்டு போயிடுச்சு. 200 மில்லி என்ன மருந்தை நாங்கள் வந்து 46 மூலிகையில் தயார் பண்ணி அந்த மருந்தில் இருக்க காசை மிச்சத்தை மக்களுக்கு அன்னதானம் போடணும்னு சொல்லிடுச்சு. இந்த அன்னதானம் வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நான் 1 ரூபா கூட அந்த காசை எடுக்க முடியாது. என் ஜாமிக்கு தான் அது. நான் வைத்தியம் பார்க்குறது மட்டும்தான் என்னோட சம்பளம். 10 பேர் வேலை பார்க்குறேன், அவங்களுக்கு சம்பளம் நாங்கள் எடுக்க முடியும். இது வரைக்கும் வாதம் வந்தாலும் வலிச்சு ஒரு ஆளுக்கு யாருக்காக காசு வாங்கினாப்பா? உண்மையை சொல்லுங்க. இதுதான் என் கணக்கு. அது என் தெய்வ கணக்கு, தர்ம கணக்கு. நீங்கள் கொடுக்குற மருந்து, நீங்கள் கொடுக்குற காசு என் மக்களுக்கு என்ன திருப்பி போகும். 500 பேர் மருந்து வாங்க வந்தாலும் அந்த 500 பேருக்கும் நான் தரமாக குவாலிட்டியாக பாண்டி முகப்பதிவோடு நான் வைத்தியம் பார்க்குறேன். நீதி நேர்மை நாணயமாக இருக்கேன். அதே மாதிரி இந்த கமாண்ட்லாம் தப்பாக போடுறேன். நான் வந்து ரோஜாக்காரையா என்ன கமாண்டில் இருக்குன்னா பார்ப்பேன். அப்போ அந்த மாதிரி ஆளுகளை இந்த மாதிரி வேறு ஆளை வச்சு செட் பண்ணிங்க. இந்த வைத்தியர் மாதிரி ஆளுகளை இந்த ஈகோ, இந்த பொறாமை, நம்மளுக்கு இப்படி ஆளு இல்லையே, இவனுக்கு இப்படி போகுது, இவனை என்ன பண்ணலாம், எப்படி மக்கள்கிட்ட இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆள்லாம் என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கே அறிவதில்லை. தூக்கிக்கிட்டே வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்கே நல்லவங்க மட்டும்தான் என்கிட்ட இருக்கணும். உண்மையாக பொய்யாப்பா? நல்லவங்க, ஏழை எளியவங்க, நல்லவங்க, நல்ல மனுஷன் மட்டும் என் ஃப்ரெண்டில் வந்து உட்காரு. இந்த ஈகோ, இந்த 2ஆம் கட்ட குணம், நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள்லாம் என்கிட்ட உட்காராத. எனக்கு நல்ல மனுஷன், ஏழ்மையான ஏழை மக்கள் தான் எனக்கு வேணும். உண்மையாக பொய்யா? நீ போடுற கமாண்டுக்கு உன்னை மறுபடியும் வச்சுக்க மாட்டேங்க, எடுத்து தான் விடுவேன். என்னைய பார்க்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லாமல் நான் ஆக்கிடுவேன். உண்மையா பொய்யா? நீ ஒழுங்காக இருந்தாவது என்னைய பார்ப்ப. நீ ஏதாவது தப்பா கமெண்ட் போட்டால் நீ தான் வெளியே போகிற. உண்மையா பொய்யா? அதனால என்னைய பார்க்கணுங்கிற இது நான் என்னென்ன பண்ணுறோங்கிறது மக்களை பார்க்கணுங்கிறாரு. வார்த்தையை அளந்து பேசு. உன்னுடைய ஈகோ புறமாக்கி நான் ஆள் இல்லை. நான் மக்கள் சேவை செய்கிறேன். மக்கள் சேவை மட்டும் செய்ய விடுங்க. முடிஞ்சா நீ ஒரு 10 பேருக்கு சோற போடு. முடியலையா எங்களை மாதிரி ஆளை போடுறவுல ரொம்ப தாழ்த்தி, ரொம்ப மட்டமாக, ரொம்ப ஈகோவாக பேசி மக்களை கலைக்கிறவங்கலாம் ஏன் மக்களை கலைக்க முடியாது? என்னை நெஞ்சில் உடி வந்துட்டாங்க. உண்மையா பொய்யா? அதனால் தயவு செய்து சொல்கிறேன், என்கிட்ட இருக்கிறாள் நீதி நேர்மை உள்ளால் மட்டும் என் ஃப்ரெண்டு கெஸ்ட்லரு என்ன வெளியே இருப்பா. எனக்கு உள்ள மக்களை பார்க்குறக்கே எனக்கு சரியாக இருக்குது. நான் ரோசாக்காரனை கண்டு என்ன கமெண்டில் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன் மனசு அப்படி மனசு? ஏன் இல்லைன்னா தான் மூஞ்சியை மறைச்சி வச்சுட்டு ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு பண்ண தெரியாதோ? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி சக்தி கோழி பண்ண பக்கம், இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வழி, இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு வழி என்னை வந்து முகப்பதியோட நேர்மையாக பண்ணுறேன். இது வரைக்கும் யாரும் நீ சோடன்னு சொன்னல. அப்படி சொல்கிறேன்னா அவன் பொறாம உடைச்சவனும் ஈகோ உடிச்சவனும் மண்டக்கணம் உள்ளாலும் இந்த மக்களை புஷ் பண்ணுகிறவன் வந்து இருப்பேன். அதனால் தயவுசெய்து சொல்கிறீங்க, வாதம் யாரும் வந்துட வேண்டாம். வாதத்துக்கு உண்டான மருந்து இருக்குது. கையால் நரம்பு பிரச்சனை, நாள்கட்ட ரத்தக்கட்டு, சுளுக்கு, இடுப்பு பிரச்சனை, கையால் வலி, மூட்டு வீங்கிருக்கு, இது எல்லாமே அந்த மருந்தை 1 பாட்டில் வாங்கிட்டு போங்க போதும். சும்மா 4-5 வாங்கிட்டு போக வேண்டாம். 1 பாட்டில் வாங்கி தேய்ங்க. தேய்ச்சிட்டு திருப்பி வாங்க. உங்களுக்கு தேவைன்னா கட்டுவேன், இல்லைன்னா அதே மருந்தை வாங்கிட்டு போங்க. நான் சொல்ல கரெக்டாக தப்பா? பார்த்துங்க, என் மக்களுக்கும் எனக்கும் யார் எந்த தொந்தரவு கொடுத்தாலும் என் மக்களை விட மாட்டேன், நானும் சும்மா விட மாட்டேன். உண்மையா பொய்யாப்பா? என்னுடைய சேவையை பண்ண விடுங்க. நான் பெரியாள் நீ பெரியாள் என் சொந்தக்காரன் சுருத்துக்காரன்னு 300 ரூபா கொடுத்து பார்க்கலாம் முடியாதப்பா. இவெல்லாம் 2-3 நாளாக பசியும் பற்றமாக கிடக்குறாங்க. அதனால் தயவுசெய்து என் சொந்தக்காரோட என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த என் உயிருக்கு வர மாப்பிள்ளை நண்பர் 7 பேர் எனக்கு ஃப்ரெண்டு. 7 பேரில் இவர் ஒரு ஆள் முக்கியமான ஆள். இவரும் சிங்கம்னால தொழிலதிபர், பெரிய விஐபி. இவரே எத்தனை நாளையா நீங்கள் பார்க்கறதுக்கு வந்தியா? இதுதான் உண்மை. நாங்கள் வெளியில் போனோம்னா என் நண்பர்களெல்லாம் சேர்ந்து தான் கோயிலுக்கு போவோம், விசேஷத்துக்கு போவோம். அப்படிப்பட்ட நண்பரே ஒதுக்கி வைக்கிறோம்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒன்றுங்கிற ஒரே காரணம் தான். உண்மையா இல்லையா? யாருக்காவது ஈகோவாவை பார்த்து நான் வைத்தியம் பார்த்தேனா? முன்னாடி வாங்க பின்னாடி வாங்கன்னு தெரிஞ்சால கூப்பிட்டேனா? அதனால தயவு சொல்கிறேன், நீதி நேர்மை நாணயம். எனக்கு ஆண்டவன் 18 சித்தரில் நான் சித்தர்னு இல்லை, 18 பேரில் என் கூட ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறாங்க. தயவு செய்து எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி மக்களுக்கு ஒத்துழைங்க. எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இருங்க வைக்கிறியா? இரியா
ஐயா, என் உயிர் மக்களே, என் அன்பு அண்ணன் தம்பியில் எல்லாத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து 11 மணிலேருந்து நாளைக்கு டோக்கன் புக் ஆயிடுச்சு. நாளைக்கு 11 மணி காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் பேசுவா. வெளியூர், ஒசூர், கரூர், பெங்களூர், சிங்கப்பூர், மலேசியா, கர்நாடகா எல்லாமே வந்து ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. 40 பேருக்கு புக் பண்ணி கொடுப்பா ஃபோனில். மிச்சம் ஒரு 30 பேருக்கு லோக்கலில் பார்ப்பான். நீங்கள் இந்த மூலிகை மருந்து, தைலம், அந்த வாதக்கடுப்பு, வாத சம்மந்தப்பட்டது, நரம்பு கடுப்பு, வெரிகோஸு, நாள்பட்ட ரத்தக்கட்டு, நீர்க்கட்டு, சுளுக்கு, காலு வீங்கிருக்கு, வெரிகோஸ் இருக்குது, இந்த 10 இருக்குது, படம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே டோக்கன் தேவையில்லை. மூலிகை மருந்தை வாங்கிட்டு போயிட்டு அதில் என்ன போட்டிருக்காலோ அதை படிச்சுக்கிட்டு அதே ஃபாலோ பண்ணுவாங்க. ஐயா பேச விடுங்கய்யா. அதே மாதிரி இந்த வாதம்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், மூலிகை மருந்தை வாங்கி கொண்டே கொடுத்து தேய்க்க சொல்லுங்கள். தேய்ச்சிவிட்டு அந்த நரம்பு மறுவாதம் வரவிடாது. இந்த நரம்பு இங்கிட்டு வந்துருச்சுன்னா இந்த கைக்கு வாதம் வந்துடும். இந்த மூலிகை புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை நுடையன உங்களுக்கு நான் தயார் பண்ணி தரணும்னா எனக்கு தொந்தரவு ஒன்றா தயார் பண்ணி தர மாட்டேன். நானும் மனுஷனே. நேற்று நைட்டு படுக்கிறதுக்கு நான் 2 மணி ஆயிடுச்சு. விடிய காலையில் எந்திரிக்க முடியல. எனக்கு உடல்நலம் குறைவாக வருது. உங்களை நான் காப்பாற்றணுமா வேண்டாமா? ஒரு ஊருக்குள்ள ஒரு 200 பேர் வரலாம். 2000 பேர் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? என்னப்பா உண்மையா பொய்யா சொல்லுங்க. ரெண்டா உண்மையா பொய்யா? அம்மா இருங்கம்மா சொல்லு. அம்மா இந்த போனை உனக்கு ஆன் பண்ணி தர்றேன். இன்னைக்கு நீந்தே உட்காந்து பேசணும். உனக்கு எல்லாமே ஃப்ரீ வைத்தியம். எத்தனை போன் நீ வருதியோ அட்டன் பண்ணி சாயந்தரம் 10 மணிக்கு தான் போகணும். உனக்கு ஃப்ரீ வைத்தியம் பார்க்குறேன். உட்காரு. சும்மாவே நான் ஃப்ரீ வைத்தியம் தான் பார்க்குறேன். சொல்ல விடுங்கய்யா. ஐயா சொல்ல விடுங்க. இந்த ஃபோனை அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லியல. யார் இங்கே ஃபோன் பேசுகிற கால் இருக்கா? ஒரு உள்ள ஆரியா இருக்கா? நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு தர்றேன். அம்மா நீ பேசுறியாம்மா? இன்னைக்கு உனக்கு டோக்கனில் இல்லைம்மா. உட்காருமா, பேசுமா. பேசுறியா? இப்போ நான் ஃபோனை வந்து நான் மோட்டியில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணி தர்றேன். இந்த அம்மாவை உட்கார சொல்லுங்கய்யா. இந்த அம்மா எத்தனை ஃபோன் வருதோ மக்கள்கிட்ட இந்த அம்மா தான் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வைத்தியத்துக்கு ஒரு ஆள் தான் இனிமேல் பேசணும். எங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. வரமாட்டேங்கிறாங்க, ஓடிடுறாங்க. 2000 சம்பளம் கொடுத்துமே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா 24 மணி நேரம் ஃபோன் வருது. இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். தெரிஞ்சுக்க, இருக்கிற ஆள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. நேற்று வந்தாலாம் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீ தான் பேச போகிறேன். உனக்கு நான் என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன். உட்காரு. இந்த அம்மா பார்த்துக்குங்கய்யா. ஐயா இருங்கய்யா, பேச விடுங்கய்யா. அட சொல்லுங்கய்யா, நான் பேசுகிறேன். இருங்கய்யா. ஐயா தயவுசெய்து சொல்கிறேன் நண்பர்களே, எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே ஆளை முட்டினா என்ன பண்ண முடியும்? மூலிகை மருந்துக்கு டோக்கன் இல்லை. வந்து வாங்கிட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை வந்துடாதியா. அதாவது நாளைக்கு டோக்கன் இன்னைக்கு புக் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு டோக்கன் கேட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா ஞாயிற்றுக்கிழமை லீவு சொல்கிறேன். இருங்கய்யா. வீடியோவில் பதிவு பண்ண விடுங்கய்யா. ஐயா வீடியோவில் பதிவு பண்ண விடுங்க. அப்புறமாட்டி உட்காந்து வீடியோவில் நீங்கள் உட்காந்து பாருங்கள். நான் தான் டெய்லி விட்டுக்கிட்டு தானே இருக்கேன். ஐயா 70 பேருக்கு மேலே எங்களால் வைத்தியம் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த 70 பேரை பார்க்குறக்கே நைட்டு 10,000. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே யாரும் வந்துடாதியா. நாளைக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு இன்றைக்கே டோக்கன் கொடுக்கா. காலையில் ஆன்லைனில் இனிமேல் புக் பண்ணுறது 40 டோக்கனு. மத்தியானம் 10-11 முடிச்சுக்கிடுவாங்க. திருப்பி நான் கரூர்லேருந்து வந்து ஒசூர்லேருந்து வந்து பெங்களூர்லேருந்து வந்தோம்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா இருங்கய்யா, பேச விடுங்கய்யா. ஐயா 2 நாளைக்கு மட்டும் வந்தவளை என்ன பண்ணுறது? இன்னைக்கு வந்தவளை சொல்லுங்கள். 2 நாளைக்கு மட்டும் வந்தவளை என்ன பண்ணுறது? இருங்கய்யா. உங்களை நீங்களா தான் நினைக்கிறேன். மற்றவளை நினைச்சு பாருங்கய்யா. தம்பி எல்லாமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கேளுங்க தம்பி. தம்பி இந்த மாதிரி கலாட்டா பண்றால ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேர் போட்டிருக்கேன். அப்படி ஆளுக்கே வைத்தியம் பார்க்க விடாது. முதல் சொல்றதை கேளுங்க தம்பி. அட கேட்க விடுங்க தம்பி. தயவுசெய்து சொல்றேன், இந்த வாத சம்பந்தப்பட்ட தூக்கிட்டு வந்துட வேண்டாம். இந்த மற்ற பிரச்சனைக்கெல்லாம் மூலிகை மருந்து எல்லாமே வாங்கிட்டு போய் தேங்க. கட்டுக்கட்டுறாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மூட்டை இறங்கி போச்சு, மூட்டை தெரிச்சு போச்சு. அப்படின்னா எத்தனை டோக்கன் இருந்தாலும் உயிருக்கு போராடுறாலும் நான் பார்த்து விட்டுருவேன். இந்த நாள்பட்ட பிரச்சனைலாம் வச்சுக்கிட்டு அண்ணே முந்தாள் வந்து இந்த நேற்று வந்து இந்த இன்னைக்கு வந்தோம்னா அது எங்கே பார்த்தியா அங்கேயே ஓடி போகிற. உனக்கு பார்க்க விரும்பல. ரூல்ஸ் படி பார்க்க வரந்தா வாங்க. சிங்கம்னாரி இருங்க. வரேன். சிங்கம்னாரி சிவகங்கை மாவட்டம் சக்தி கோழி பண்ணை அருகில். உலகமே வந்துக்கிட்டு தான் நான் ஒரு ஆள் என்ன மக்களை பண்ணுவேன். மக்கள் வர்றதும் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்க. நான் அடுத்த ஆளை போட்டு வைத்தியம் பார்க்க முடியாது. நான் தான் வைத்தியம் பார்க்கணும் என் சாமிக்கு. அண்ணே நல்லா பாருங்கண்ணே. இருக்கு அண்ணத்தை பாருங்கண்ணே. கீழே பாருங்கண்ணே. மறுபடியும் இங்கிட்டு பாருங்கண்ணே. அப்படி அங்கிட்டு பாருங்கண்ணே. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எவ்வளோ எத்தனை எப்படி ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. 7-8 வருஷம் ஆச்சு. உங்கள்கிட்ட என்ன நான் கட்டுக்கட்ட கிடையாது. புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை நுடையனையா நான் தேய்ச்சி உங்களுடைய வருமத்தை நான் கரெக்ட் பண்ணி எடுத்து விட்டேன். இது உடனே சரியாகுது. என்ன தேய்க்க உங்களுக்கு லூஸ் விடுவேன். இப்போ வந்ததுக்கு எப்படி இருக்கு? இப்போ கழுத்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. என்னப்பா கழுத்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. இதே கணக்கு
அதனால் இவருக்கு கட்டுக்கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இவர் வலிச்சுக்கிட்டு தான் போகிறவர். இருந்தாலும் கொஞ்சம் வலி எடுக்க நான் பச்சளை மருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தேய்ச்சி விட்றேன். சரியா? எந்த ஊர்ப்பா? தேவகோட்டை. தேவகோட்டை. எப்படி தெரியும்? ஃபேஸ்புக்கில் பார்த்து. இங்கே வந்ததுக்கு உனக்கு நல்லா இருக்கா இல்லை வந்ததுக்கு மோசமாக இருக்கா? நல்லா இருக்கு. கழுத்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சுட்டு வா. ஐயா நண்பர்களே, அனைத்து பேருக்கும் சொல்கிறேன், என் உயிர் எங்கள் அப்பா, எங்கள் ஆத்தா, எங்கள் அம்மா மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறேன். எல்லாருமே என் நண்பர்கள் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நாள்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி சவ்வு வலி இருக்குது, நீர் மாறு இருக்குது, வீங்கி இருக்குது, வாத ஸ்டோக்காக இருக்குது, நரம்பு கடுப்பாக இருக்குது, இடுப்பு கடுப்பாக இருக்குது, முழங்கால் வலிக்குது, அங்கங்கே பத்து இருக்குது, வெரிகோஸாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே டோக்கன் இருந்துச்சுன்னா கட்டுக்கட்டுற மாதிரி தான் கட்டுக்கட்டிடுவான். இவருக்கு டோக்கன் இருந்துமே இவருக்கு நான் கட்டுக்கட்ட கிடையாது. கட்டுக்கட்டினா கூட ஒரு 10-50 எனக்கு கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் நான் மனச்சாட்சிக்கு நேர்மையாக இருக்காது அப்படிங்கிற அவருக்கு நான் கட்டுக்கட்ட நினைக்கல. என்னுடைய புத்திரக்கட்டு பாண்டி மூலிய நுடையண்ண சிங்கம்னாரி சிவகங்கை மாவட்டம். இதை வாங்கி தேய்க்க சொல்லிட்டு திருப்பி இன்னொரு வர சொல்ல போகிறேன். இவர் 2 பாட்டில் வாங்குறாரு, 3 பாட்டில் வாங்குறாருலாம் எனக்கு தேவையில்லை. நான் சொல்கிறது ஒரே பாட்டில். அந்த ஒரு பாட்டில் தேய்ச்சாத்தான் திருப்பி நீங்கள் மறுபடியும் வரையில் என்னையை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா தேய்ச்சி போட்டு நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் விட்டுருவீங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வலிக்கணும் வந்தால் நான் சங்கடப்பட்டுருங்க. அதனால் நீ ஒரு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போ, நல்லா தேய். அடுத்த வாட்டி மறுபடியும் கொண்டு வந்து காமி, திருப்பி உனக்கு தேவைன்னா கட்டுவான். இல்லையா அதே மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு போங்க. அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருமே யாருமே எந்த கரைச்சலுமே பண்ணல. இந்த வாதம் சம்மந்தப்பட்டாலும் இந்த மூலிகை மருந்து வாங்குறாலாம் வாங்கிட்டு போயிடுச்சு. இருக்கிற டோக்கன் மட்டும்தான் இருக்குது. நான் டோக்கன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, அண்ணே இன்றைக்கி டோக்கன் இருக்குது ஆறாறு. என்றைக்கு வந்து டோக்கன் வாங்கினீங்க? எப்போ? இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் என்னைக்கு வாங்கினீங்க? நீங்கள் இன்னைக்கு இது முந்தான வாங்கினது இன்னைக்கு எத்தனை? அண்ணே என் தெய்வ குறி கணக்கு அதுதான். என்கிட்ட ஜெயிக்கணுமா தோக்கணுமா? ஜெயிக்கணும்ல. எங்கிட்டாவது சொந்தக்காரர் இருந்தால் வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா எங்கேயா ரூம் எடுத்து தங்கிருங்க. நான் குறி வைத்தியம் பார்க்குறாரு, தெய்வ குறிக்கு மட்டும்தான் பார்ப்பேன். நீங்கள் நேற்று வந்து முந்தின வந்துலாம் கணக்கு இல்லை. உங்களை மாதிரி 3 நாள் இருக்கவளை பார்க்குறதுக்கு தான் எங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டைம் கிடைக்காது. என்னோட ஜெயிக்கணுங்கிற ஆள் மட்டும் இருங்க. இல்லை நான் மற்றபடி நான் பல மாதமாக நான் வெளியில் வைத்தியம் பார்த்தீங்க, வெளியில் செலவழிச்சோம்னா முடியாத பட்சத்துக்கு வாங்க. நீங்கள் எத்தனை நம்பர் நாளைக்கு? 81. நாளைக்கு இந்நேரமாக வாங்க, சரியாக இருக்கும். போயிட்டு ரூம் எடுத்துங்க. எந்த ஊர்? என்ன அண்ணே உங்களை மாதிரி ஆளுலாம் தப்பா எடுத்து காத்துக்கிட்டு இருக்கானே, அதனால் அந்த படியை வாங்கினேன். நான் என்னென்ன பண்ணுவேன், ஆள் வந்துக்கிட்டே இருக்கும்ண்ணே. உங்களை நான் காப்பாற்றணும்ண்ணே. முந்தா நாள் 3 நாளாக டோக்கன் போட்டோட விட்டுவிட்டு உங்களை நான் பார்த்தேன்னா என் தெய்வ குறிக்கு 100 பேர் தானே. மருந்து வாங்கிட்டு போய்தேங்கண்ணே. அப்படி முடியாத வருஷத்துக்கு மருந்து தேய்ச்சிட்டு உங்களுக்கு நிற்க டைம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை தேய்ச்சிட்டு மறுபடியும் வாங்கினேன். உங்களுக்கு கட்டுற மாதிரி தான் நம்பர் எடுத்து வச்சுட்டு உட்காரண்ணே. பார்த்து விட்டுருவோம். இடுப்பா அண்ணே, இடுப்பா நீங்கள் நிற்கையில் நான் சொல்லக்கூடியவன். நான் தெய்வ குறிக்கில் இருக்கேன். வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு போங்க, இல்லை இருக்க முடியாது நாளைக்கு வந்து கட்டிடுங்க. அப்பா நான் சொல்கிறது தப்பா ரைட்டாப்பா உங்களுக்குலாம்? இல்லை ஏதாவது தப்பு இருக்கா? நான் அகந்தாவை முடிச்சோன்னா வேண்டாம் முடிச்சோன்னா நல்லவனா கெட்டவனா எல்லாருமே நான் வைத்தியம் பார்க்கணும். எல்லாருக்குமே நான் பார்த்து அனுப்பணும். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருந்தா தவறம் வச்சு சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டியை தேடி தேடி வர்றிய. நான் வந்தவரை ஃபுல்லாக வரட்டிட்டு போக முடியுமா? நாங்கள் கொடுக்குறது டோக்கனு 100 பேர். 100 பேருக்குள்ள வைத்தியம் நான் பார்க்குறேன். அதுக்கு பார்க்கணுன்னா என்னைய கேளுங்க, ஏங்க பார்க்கலன்னு. இருக்கிற டோக்கனை சரி பண்ணிட்டு நான் மறுபடியும் மறுநாள் காலையில் உங்களுக்கு நான் தயாராக இருந்தால் தான் இந்த மறுபடியும் நான் 50 பேரை பார்க்கணும். இது வரைக்கும் மூலிகை மருந்து வாங்கின மாட்டேன். எப்படி பார்த்தாலும் ஒரு எத்தனை பேர் போயிருப்பாங்க? எத்தனை பேர் போயிருப்பாங்க காலையிலேருந்து? 600 பேர் போயிருப்பாங்க. இது மாதிரி மூலிகை மருந்து வாங்குறாலும் வாங்குவாங்க, வைத்தியம் பார்க்குறாலும் இருப்பாங்க. சிங்கம்னாரி சிவகங்கை மாவட்டம் சக்தி கோழிப்பண்ணை அருகில். இந்த வழியாக வந்தால் கொட்டாம்பட்டி வழியாக வந்தால் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு தாண்டோன்னா 100 மீட்ரு. இந்த வழியாக இருந்தால் பஸ் ஸ்டாண்டை விட்டு தாண்டோன்னே பெட்ரோல் பங்கு 2 பெட்ரோல் பங்கு தாண்டோன்னே நம்ம வீடு சக்தி கோழிப்பண்ணைக்கு அருகில். தயவு செய்து சொல்கிறேன், முறைப்படி முறையாக வந்து வைத்தியம் பாருங்க. வந்தவங்களுக்கு மரியாதை விடுங்க. 3 நாளாக காத்திருக்கவங்களுக்கு மரியாதை விடுங்க. இப்போ வந்தவனே பார்க்கணும்னா நான் எல்லாருக்கும் பார்க்க தயார். அதுக்குன்னு குறி இருக்குது. அந்த குறிப்படி தான் நான் பார்க்க முடியும்.